பெரிய நெல்லிக்காய் சட்னி செய்து காட்டுறேங்க. நான் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு செய்து காட்டுறேங்க. இது ஒயிட் ரைஸ்க்கு நல்லாயிருக்கும், சாதத்துக்கு, அப்புறம் தயிர் ஊற்றுனாக்க சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்குங்க. இதை எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு செய்து காட்டுறேன் நான். பாருங்கள், பெரிய நெல்லிக்காய் தண்ணி இல்லாமல் தொடச்சிட்டு அப்புறம் கட் பண்ணி போட்டிருக்குங்க. விதை எடுத்துட்டேன். 7 நெல்லிக்காய் போட்டிருக்குங்க. இந்த மாதிரி நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காவை 7 நெல்லிக்காய் போட்டிருக்கேன். இதில் கால்சியம் அதிகமாக இருக்குதுங்க. இது சாப்பிட்டாக்கா ஃபைபர் அதிகமாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. ஹெமோக்ளோபின் அதிகமாகும். இதுக்கு தோற்பு ஜாஸ்திங்க. அதனால் 5 பச்சை மிளகா போடுறேன் நான். பாருங்கள், 5 பச்சை மிளகா. கருவேப்பிலை சும்மா 2 போடுறேங்க. கொத்தமல்லி தழை கொஞ்சம் போடலாங்க. உப்பு போடலாங்க. உப்பு பாருங்கள், உப்பு கொஞ்சம் போடலாம். அதுக்கு வேண்டிய அளவுக்கு போட்டுடலாம். மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் அதுக்கு அளவாக போட்டுக்கலாங்க. பாருங்கள், மஞ்சள் தூள் போடுறேன் நான். இப்போ எல்லாமே போட்டாச்சுங்க. இது குறைன்னு சொல்லிட்டு மிக்சியில் அடித்து காட்டுறேங்க நான். பச்சையாகவே தாளிச்சிடலாங்க. பச்சையாகவே தாளிச்சு ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்து பாருங்கள் நீங்கள். அது குறைன்னு சொல்லிட்டு மிக்சியில் போட்டு காட்டுறேன் நான். இதில் சீரகம் கொஞ்சம் போடுறேங்க. மிக்சியில் ஃபஸ்ட்டு போடணுங்க. ஃபஸ்ட்டு போட்டாலும் பரவாயில்ல, அப்புறமா போட்டாலும் பரவாயில்ல, பட் மிக்சியில் அடி பண்ணுங்க. நான் மறந்துட்டேன், அதனால் இப்போ போடுறேன் நான். இப்போ போட்டுட்டு மிக்சியில் ஒரு அடித்து வச்சிடலாங்க. தண்ணி இல்லாமல் அடிக்கணுங்க. இது தண்ணியை ஊற்றக்கூடாதுங்க இந்த நெல்லிக்காய் சட்னிக்கு. இந்த சட்னி தாளிக்கிறதுக்கு இப்போ ஒரு பேன் வச்சுருக்குங்க. ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுறேங்க. இதில் 2 வெந்தயம் போடலாங்க. நல்லெண்ணெயில் பாருங்கள், நல்லெண்ணெய், வெந்தயம் போட்டிருக்கேன் நான். இந்த வெந்தயம் பொரிட்டுங்க. கடுகெல்லாம் போட வேண்டாங்க. இதுக்கு வெறும் வெந்தயம், பெருங்காயம், கருவேப்பிலை தழை போட்டு தாளிச்சிடலாங்க. வெந்தயம் பொரி ஆரம்பிச்சிருச்சு. பெருங்காயம் போட்டிருக்கேன், கருவேப்பிலை போடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தாளிச்சிடலாங்க. சட்னி ரெடிங்க. சாதத்துக்கு நெய் ஊற்றி சாப்பிட்லாம். இது சப்பாத்தி, இட்லிக்கெல்லாம் ஒரு ஸ்பூன் தயிர் ஊற்றிக்குங்க. தயிர் கொஞ்சம் பேஸ்ட்டாக வருங்க, நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இது தயிர் ஊற்றிட்டாக்க நல்லாயிருக்கும். இதை கலக்கி விட்டுட்டு நம்ம சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கெல்லாம் சாப்பிட்லாங்க. இந்த சட்னி ரொம்ப அருமையாக இருக்குங்க. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம்.